ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் பூத்தொடுத்தல்ங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உமா மகேஸ்வரிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? கலைகள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அழகு சேர்ப்பவை. அந்த அழகில் வந்து இந்த உலகில் என்னென்ன நம்ம கலைகள்லாம் செய்கிறோமோ அதை சிறப்பாக எவ்வளோ அழகாக தெளிவாக நமக்கு இந்த பாடலில் உணர்த்துறாங்கங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த பாடலில் என்னன்னா பூ தொடுக்கிறத பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அதாவது பூ தொடுக்கிறதையும் பூ தொடுப்பவர்களின் விரல்கள் வந்து எந்த அளவுக்கு அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. பார்ப்போமா? இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளி தண்டுகள். அதாவது பூவோட தண்டு வந்து ஒல்லியா தானே இருக்கும். நம்ம பிச்சி பூ, மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா தண்டு வந்து ஒல்லியா இருக்கும். இறுக்கி நம்ம வந்து அதில் பூ கட்டும்போது முடிச்சு போட்டால் என்ன ஆகும்? காம்பு வந்து உடஞ்சிடும். அதே இது லூஸாக பிடிச்சி லேசாக பிடிச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது லேசாக நம்ம பிடிச்சி பூ கட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? பூ வந்து அந்த பின்னல்ல இருந்து கீழே விழுந்துடும். அப்படிப்பட்டதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாங்க. சரிங்களா? இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பாய்.